ஒரு திருடன் பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு வெளியே வரும்போது அரசாங்கம் அவங்க கிட்ட நேரா போய் நீ திருடன பணத்துல 30% வரியா கொடுத்துடு அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஹம், ரொம்ப விசித்திரமா இருக்கும். ஆமா, அதான். இது கேட்கறதுக்கே ரொம்ப முரணா இருக்கு இல்லையா? அதாவது சட்ட விரோதமான ஒரு விஷயத்துக்கு யாரும் அதிகாரப்பூர்வமா வரி வசூலிக்க மாட்டாங்க. உங்களுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம அலச போற தலைப்பு ரொம்பவே முக்கியமானது. சரியா சொன்னீங்க. அதாவது இன்னைக்கு நாம பல ஆவணங்களையும் செய்திகளையும் அலசி ஒரு பெரிய மர்மத்தை அவிழ்க்க போறோம். இந்தியாவுல கிரிப்டோ கரன்சி சட்டப்பூர்வமானதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மர்மம். உண்மையாவே இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு குழப்பம்தான். ஏன்னா, இணையத்துல எந்த ஒரு முதலீடையே தொடங்குறதுக்கு முன்னாடியும் அதோட உண்மையான சட்ட நிலைப்பாட்ட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமாம். ஒரு கொத்தோர் கடையின் வதந்திகளை விழுதுல இன்னொரு பக்கம் லாபத்துக்கு அரசாங்கம் 30% வரி விதிக்குது. இந்த விசித்திரமான முரண்பாட்டை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. முக்கியமா கிரிப்டோ முதலீடுகள்ல இந்த தெளிவு நிறைய பேருக்கு சுத்தமா இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த குழப்பத்துக்கு முக்கிய காரணமே ஆரம்பத்துல ரிசர்வ் பேங்க், அதாவது ஆர்பிஐ இதுக்கு காட்டின கடும் எதிர்ப்பு தான். ஆமா, அந்த எதிர்ப்புனால தான். கிரிப்டோவை ஏதோ ஒரு கள்ளச்சந்தை வியாபாரம் போல தான் கலரும் பார்த்தாங்க. ஒரு நாட்டின் மத்திய வங்கியே வேண்டான்னு சொல்லும்போது அது எப்படி சட்டப்பூர்வமான ஒரு முதலீடா மாறும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் இருக்கு. அதாவது அந்த ஆரம்ப கட்ட எதிர்ப்புகளால தான் இந்த குழப்பம் இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு. ஆனா சட்டத்தோட நகர்வுகளை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ம், எப்படி சொல்றீங்க? பாத்தீங்கன்னா 2020ஆம் வருஷத்துல உச்சநீதிமன்றம் ஆர்பிஐ விதிச்சிருந்த தடைய முழுமையா நீக்கிடுச்சு. ஓ, அப்ப அந்த தடை இப்ப இல்ல. ஆமா, அது மட்டும் இல்லாம மிக சமீபத்துல சென்னை உயர்நீதிமன்றம் வஜ்ரிக்ஸ் தொடர்பான ஒரு வழக்குல கிரிப்டோவை ஒரு சொத்து, அதாவது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு திட்டவட்டமா அங்கீகரிச்சிருக்காங்க. அடா, சொத்துன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, இது சாதாரண வார்த்தை கிடையாது. சட்டத்தோட பார்வையில இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அதாவது நாம வாங்குற நிலம் அல்லது தங்கம் போலவே இதையும் ஒரு சொத்தா நீதிமன்றம் பாக்குதுன்னு சொல்றீங்க. சரியா புடிச்சிட்டீங்க. வருமான வரித்துறையும் இத மெய்நிகர் டிஜிட்டல் சொத்து, அதாவது விடிஏ அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. இத வச்சு பார்க்கும்போது அரசாங்கம் இத சட்ட விரோதமா பார்க்கல அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஆதாரமே அந்த வரியில தான் ஒளிஞ்சிருக்கு. ரொம்ப கரெக்ட். வருமான வரி சட்டம் 115 பிபிஹெச் கீழ கிரிப்டோ லாபத்தின் மேல 30% வரியும் கூடுதலா 4% செஸ் வரியும் வசூலிக்கிறாங்க. ம் அது மட்டும் இல்லாம ஐடிஆர் படிவத்துல இதுக்காகவே ஒரு தனிப்பகுதியை உருவாக்கியிருக்காங்க. ஆமா, ஷெட்யூல் விடிஏ அப்படின்னு ஒரு தனி பகுதியை உருவாக்கி அரசாங்கம் வெளிப்படையா வரி வசூலிக்குது. சட்டவிரோதமான ஒண்ணுக்கு இப்படி செய்ய மாட்டாங்க இல்லையா? இதோட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நீங்க செய்யற ஒவ்வொரு கிரிப்டோ பரிவர்த்தனைக்கும் 1% டிடிஎஸ் பிடிக்கப்படுது. 1% டிடிஎஸ்ஸா? இது வெறும் வரி வசூல் மட்டும் கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. இது ஒரு முக்கியமான கண்காணிப்பு முறை. அந்த 1% டிடிஎஸ் உங்களோட பான் எண்ணோட நேரடியா இணைக்கப்படுது. ஓ, அப்போ நாட்டுல எவ்வளவு கிரிப்டோ வர்த்தகம் நடக்குது அப்படிங்கறத அரசாங்கத்தால ரொம்ப துல்லியமா கண்காணிக்க முடியும். ஆமா, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அல்லது கருப்பு பணம் உள்ளே வர்றத தடுக்கவே இந்த ஒரு பொறிமுறையை அவங்க பயன்படுத்துறாங்க. இப்ப எனக்கு நல்லா புரியுது. அரசாங்கம் இத ஒரு வரிக்கு உட்பட்ட சொத்தாவே மாத்திடுச்சு. இது கள்ளச்சந்தை இல்லைங்கிறது உறுதியாயிடுச்சு. ஆமா, எந்த சந்தேகமும் இல்ல. சரி, நாம நிலம் வாங்கும்போது ஏமாறாம இருக்க சார் பதிவாளர் ஆபீஸ்க்கு போய் பத்திரப்பதிவு செய்றோம். அதுபோல இணையத்துல கிரிப்டோவை வர்த்தகம் செய்ய நிறைய செயலிகள் இருக்கு. ஃபினான்ஸ், காயின்டிசிஎக்ஸ் மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, அதோட விளம்பரங்களை நம்ம நிறைய பார்க்கறோம். டிஜிட்டல் உலகத்துல ஒரு தளத்தை நம்பி நமது சொத்தை வாங்க அரசாங்கத்தோட பட்டா மாதிரி ஏதாவது அங்கீகாரம் இருக்கா? இருக்கு. அந்த பட்டா தான் எஃப்ஐயு, அதாவது ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் பதிவு. எஃப்ஐயு பதிவா? ஆமா, இதோ ஒரு சாதாரண பதிவு கிடையாது. இந்திய அரசோட இந்த அமைப்போட முக்கிய நோக்கமே சந்தேகத்துக்குரிய பண பரிவர்த்தனைகள், அப்புறம் தீவிரவாதத்துக்கு நிதியளிக்கிறது போன்ற குற்றங்களை கண்காணிக்கிறது தான். அப்போ நாம எந்த கிரிப்டோ தளத்தை பயன்படுத்தினாலும் அவங்க இந்த எஃப்ஐயு அமைப்புல கட்டாயம் பதிவு செஞ்சிருக்கணும்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. கூகாயின், ஃபினான்ஸ, காயின்டிசிஎக்ஸ் மாதிரி பிரபல தளங்கள் எல்லாமே இப்போ எஃப்ஐயுல பதிவு செஞ்சிருக்காங்க. இது சாமானிய மக்களுக்கான முதல் பாதுகாப்பு அரண்னு சொல்லலாம். கண்டிப்பா அப்படிதான் சொல்லணும். இதுல எனக்கு ஒரு மாற்று சிந்தனை வருது. இந்த 1% டிடிஎஸ் வரியை மிச்சப்படுத்துறதுக்காக இந்திய அரசோட எந்த கட்டுப்பாட்டுக்கும் வராத வெளிநாட்டுல இயங்குற பதிவு செய்யப்படாத ஏதேனும் ஒரு இணையதளத்தை நான் பயன்படுத்தினா என்ன ஆகும்? ஹம், அப்படி செஞ்சா அது நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறா இருக்கும். அதாவது எனது டிஜிட்டல் வீட்டுக்குள்ள
திருடர்களை நானே கூப்பிடுறதுக்கு சமமா இது. ரொம்ப சரியா சொன்னீங்க. வரிய மிச்சப்படுத்த நீங்க ஒரு பதிவு செய்யப்படாத தளத்துக்கு போகும்போது அந்த இணையதளம் திடீர்னு உங்க பணத்தோட மாயமாயிட்டா அரசாங்கம் எந்த வகையிலும் உங்களுக்கு பொறுப்பேற்காது. ஓ, போலீஸோ நீதிமன்றமோ நமக்கு உதவ முடியாதா? கண்டிப்பா முடியாது. அதனால ஒரு தளத்தோட முகப்பு பக்கத்துல FIU இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா அப்படிங்கறத சரிபார்க்கிறது உங்களுடைய பணத்துக்கு நீங்களே தேடிக்கிற உத்தரவாதம். வரியை ஏமாற்ற நினைச்சு முழு முதலீட்டையும் இழுக்கிறது ரொம்ப அறிவீனம். ஆமா, அந்த 30% வரி அப்புறம் 1% TDS இது ரெண்டும் தான் இது கண்காணிக்கப்படுற ஒரு வெளிப்படையான சந்தை அப்படிங்கிறதுக்கான அரசாங்கத்தோட முத்திரைகள். இன்றைய இந்த ஆழமான அலசலோட முக்கிய சாராம்சம் இதுதான். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது இந்தியாவுல தடை செய்யப்பட்ட பணம் அல்ல. அது முறையா வரிக்கு உட்படுத்தப்படும் ஒரு டிஜிட்டல் சொத்து. அதே போல FIU பதிவு செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ தளங்களை இணையத்துல கண்டறிஞ்சு பயன்படுத்துறது மட்டும்தான் உங்களோட முதலீட்டுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும். சரியா சொன்னீங்க. இந்த விவாதத்தை முடிப்பதற்கு முன் உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்விய நாங்க விட்டு சொல்றோம். ஆமா, ஒரு முக்கியமான கேள்வி. சென்னை உயர்நீதிமன்றம் கிரிப்டோவா அதிகாரப்பூர்வமா ஒரு சொத்து அங்கீகரிச்சிருக்காங்க இல்லையா? இதனால வருங்காலத்துல இந்திய வங்கிகள் நம்ம வாங்குற தங்க கடன் அல்லது வீட்டுக்கடன் போல நம்மிடம் உள்ள கிரிப்டோவை அடமானமா வச்சு கடன் கொடுக்கும் காலம் வருமா? ஹம், ரொம்ப நல்ல கேள்வி. இதை பற்றி நீங்களே சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திக்கலாம்.